ஹாய், திஸ் இஸ் சுதாஷினி ஃப்ரம் சுதாஷினி டாக்ஸ். இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்ப நல வழக்கு வந்து நடந்தது. அந்த குடும்ப நல வழக்குல நீதிமன்றத்துல உள்ள நீதிபதிகள் வந்து டிஸ்கஷன் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பண்ணாம தவறுனது பேரண்டோட தவறு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த நீதிபதிகள் யாருன்னா பி.வி. நாகேந்திரன் அண்ட் மகாதேவன் அப்படின்ற 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து சில பயிற்சி வகுப்புகள், அதாவது நிறைய வந்து கிளாஸஸ் பேரண்ட் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கண்டினியூஸாக இப்போ ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா ஒரு 3:30க்கு வராங்கன்னா 4:30 to 5:30 அந்த மாதிரி கண்டினியூஸாக கிளாஸஸ் வந்து போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க நம்ம அட்மாஸ்பியரில் எப்படி இருக்கணும், மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் பெண்கள்ட்டையும் எப்படி பழகணும் அப்படின்றத வந்து கற்றுக்க மறந்துடுறான். ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பையனை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆண் குழந்தை பற்றி மட்டும்தான் வந்து நீதிமன்றத்தில் பேசியிருந்தாங்க. இது எக்ஸாம்பிளாக சில பெண் குழந்தைகளும் இப்போ நிறைய வந்து சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதையும் பத்தி பேசலான்றது என்னோட ஒரு ஐடியாவா இருக்கு. பெண் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும் நிறைய விஷயங்களை. இப்போ ஆண்களுக்கு எப்படி பழகிறது, ஒரு அட்மாஸ்பியர்னா எப்படி இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற இந்த வீடியோல மூலியமா நான் சொல்லிக்கிறேன். இப்போ குழந்தைகள்கிட்டயும் ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஜென்ரலாவே எல்லார்கிட்டயுமே வந்து ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எப்படி பழகிறது, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா எப்படி பழகிறது, என்னென்ன மாதிரி அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா மொபைல் போன்ஸ்லயே பசங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு ரிலேஷன் வராங்கனாவே அவங்க கிட்ட வெல்கம் கூட பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலுக்கே அடிக்ட் ஆயிட்டாங்க. அதனால நிறைய நியூஸஸ்ல நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சிட்டான், தாக்கிட்டான், அந்த மாதிரி குழந்தைகளுமே அதை வந்து நிறைய பண்றாங்க அப்படின்றது வந்து இப்ப வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி என்னன்னா, இப்ப இந்த ஜெனரேஷனே நம்ம வந்து இந்த எல்லா அட்மாஸ்பியரையும் பொதுவா எடுத்துக்கிட்டோம்னாவே பொதுவா என்ன அப்படின்னா, அவங்க தான் இது எல்லாமே கொண்டு வந்தது, நடைமுறைப்படுத்தினது வந்து ஒரு கவர்மெண்டோ ஒரு அட்மாஸ்பியரோ ஒரு ஸ்கூலோ இவங்க தான் வந்து இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல வந்து இதெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து சரியா வளரல அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமான்றதையும் நான் வந்து பேசுறேன். ஏன்னா நம்ம தான் இது எல்லாமே கொண்டு வந்தோம். ஸோ இது இப்ப மாறுது. இனிமே வந்து ஒரு மனிதாபிமானம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும், நம்ம மத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படின்றதையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும். நிறைய கிளாஸஸ் போறதையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேரண்டிங்கா ஒரு பேரண்ட்ஸா வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.